எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள் செய்யாமல் போனால் அப்புறம் நிரந்தரமாக நம்ம செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு கதை சொல்லலான்ட்டு இருக்கேன். ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஒருத்தர், அவருக்கு தேவையான எல்லாமே இருக்குது. பணம், பங்களா, காரு, அவங்களுக்கு விலையுயர்ந்த பொருட்கள் எல்லாமே இருக்குது. அவர் கடினமாக அவரோட இளமை காலம் எல்லாம் கஷ்டப்பட்டு அவர் ஓடி ஓடி சம்பாதிக்கிறாரு. ஆனால் அவர் குடும்பத்தை அவர் திரும்பியே பார்க்க மாட்டார். அவங்க ஃப்ரெண்ட்ஸை அவருக்கு மீட் பண்ணணும், பேசணும், சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசை. ஆனால் அவருக்கு அதுக்கான வாய்ப்பில்லை. என்னென்னா, அவர் சம்பாதிக்கிறதுலே தன்னோட முழு கவனம் செலுத்தி ஓடிட்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு காலம் வருது. அப்போ அவர் நினைக்கிறாரு, சரி இது இப்போ நம்ம ஓய்வு பெற போகிறோம் இல்லையா, அப்போ நம்ம மனைவி கூடயும் ஃப்ரெண்ட்ஸு கூடையெல்லாம் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது மரண தேவதை அவர் பக்கத்தில் வர்றாங்க. மரண தேவதை உனக்கு காலம் முடிந்தது, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவன் சொல்லுவாள், நான் வாழ்க்கையில் எந்த சந்தோஷம் அனுபவிக்கல, நான் சம்பாதிச்ச அத்தனை சொத்துமே உங்களுக்கு தர்றேன், எனக்கு ஒரு நாள் மட்டும் டைம் தாங்க அப்படின்னு கேட்குறான். மரண தேவதை சொல்லுவாங்க, இல்லை உன்னோட காலம் முடிஞ்சது, நான் கட்டாயம் உன்னை அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு. சொல்கிறேன், சரி நான் என்னோடய சம்பாத்தியமெல்லாம் உங்களுக்கு தரேன், ஒரே ஒரு மணி நேரம் தயவுசெய்து எனக்கு தாங்க, என்னோடய ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணணும், என் ஃப்ரெண்ட்ஸு கூட நான் பேசணும், சந்தோஷமாக பேசணும், அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுற ஒரே மணி நேரம் தாங்கன்ட்டு. அப்போது மரண தேவதை டைமே தராது. கடைசிக்கு இவருக்கு எவ்வளவோ ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணிட்டும் மரண தேவதை அந்த நேரம் ஒதுக்காதனால கடைசியில் இவர் கெஞ்சி கேட்குறாரு, கடைசியாக ஒரு நிமிஷமாச்சு எனக்கு தாங்கன்னு. அப்போ மரண தேவதைக்கு இந்த ஆளை பார்த்த உடனே ரொம்ப பரிதாபம். சரி ஒரே ஒரு நிமிஷம் மாத்திரம் தரேன் அப்படின்போது தன்னோட கடைசி அந்த நோட் நம்ம மரண டைமில் எழுதுகிற அதே மாதிரி ஒரு நோட்டில் எழுதுகிறாரு, உங்களுக்கு கிடைக்கிற நேரங்கள், உங்களுக்கு கிடைக்கிற அப்பப்போ கிடைக்கிற சந்தோஷங்கள், சின்ன சின்ன சந்தோஷங்களை நீங்கள் லைஃப்பில் மிஸ் பண்ணாதீங்க. இது ஏன் பலருக்கும் நம்ம வாழ்கிற பலருக்கும் நான் சொல்கிற விஷயம் அதுதான். இப்போ ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம், நம்ம சம்பாதிச்சு ஒரு கட்டத்தில் நமக்கு மரண டைமில் நம்ம எதுவுமே எடுத்துகிட்டு போகிறதில்ல. இதுக்கு வேண்டி நம்ம யாரையுமே எடுத்துக்காட்டு பார்க்க வேண்டாம். நமக்கு முன்னாடி இறந்து போனவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா, அவங்க என்னதான் கோடிக்கணக்கு சம்பாதிச்சிருந்தாலும், இல்லை பெரிய அரசியல்வாதியோ இல்லை பெரிய நடிகரோ என்னவா இருந்தாலும் அவங்க போகும்போது கடைசியாக அவங்க எதுவுமே எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. இப்போ பல பேர் என்ன நினைப்பாங்க, நான் தான் ஆண், நான் தான் கணவன், நான் சொல்கிறதா கேட்கணும், மனைவி இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் வாழணும்னு சொல்லிட்டு அவங்கள டாமினேட் பண்ணிகிட்டே போவாங்க. எனக்கு எல்லாமே இருக்குது. அது குறிப்பிட்ட அவங்களுக்கு அந்த உடலில் பலம் இருக்கிற வரைக்கும் அவங்க டாமினேட் பண்ணுவாங்க, தான் அப்படிங்கிற இதெல்லாம் ஓடிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு விஷயம் மாத்திரம் நினச்சிக்கோங்க, கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு கணவனோ நீங்கள் பரஸ்பரம் அந்த அன்பை மாத்திரம் பரிமாறிட்டு இருக்கணும். எப்போ உங்களுக்கு ஒரு பெல் இதேமாரி மரண தேவதை வருவான்னு தெரியாது. ஒன்று. ரெண்டாவது, உங்களை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன் இல்லை யாராக இருந்தாலும் எல்லாருமே ஒரு கட்டத்தில் உங்களை விட்டு போக வேண்டியதான். அது மரத்தில் எப்படி பறவைகள் இருக்கோ, ஒரு காலத்துக்கு அப்புறம் அந்த பறவைகள் எல்லாம் வராமல் போகுமோ, அதே மாதிரி தான் உங்களை சுற்றி இருக்கிற பணமோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ இல்லை உங்கள் கூட பிறந்தவங்களோ இல்லை யாராக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் யாருமே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு துறைமுகம், அங்கே கப்பல் வருது போகுது, ஒரு கட்டத்தில் எதுவுமே இல்லாமல் அங்கே காலியாகவே இருக்கும். அதே மாதிரி தான் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த பணக்காரரை தான் நினச்சார் பணம் மட்டும்தான் தனக்கு சந்தோஷங்கிறதுனால தன் பிள்ளைகள் இல்லை தன்னோட மனைவி யாரையுமே ரெஸ்பாண்ட் பண்ணாமல் ஓடிட்டே இருந்தார். ஆனால் ஒரு கட்டத்தில் அவர் என்ன தான் டிமாண்ட் பண்ணாலும் மரண தேவதைக்கு எதை என் சொத்தையே எடுத்துக்கோ, நான் சம்பாதிச்ச எல்லா பணத்தையும் எடுத்துக்கோ, எனக்கு ஒரே மணி நேரம் கொடு அப்படின்னு கேட்டாலும் அவர் மரண தேவதை இல்லை, நீ கட்டாயம் என்னோட தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. நம்மளுக்கு மரணம் எப்போ வேணாலும் நிகழும். அதுக்குள்ளே நம்மளை சுற்றி இருக்கிற அது ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபோ, ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டோ, இல்லை குழந்தைகளோ, பேர குழந்தைகளோ, இல்லை ஃப்ரெண்ட்ஸோ, நம்மளுக்கு வெல் விஷஸோ யாராக இருந்தாலும் நம்மளுக்கு கொடுக்க முடிஞ்ச சின்ன சின்ன சந்தோஷங்கள், ஷேரிங், அது ஹெல்ப் பண்ண முடிஞ்ச அது அப்படி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்தாலே போதும், நம்ம லைஃப் ஹாப்பியாக இருக்கும். இல்லை ஒரே ஃபோக்கஸை நான் சம்பாதிக்கணும், எல்லாரை விட பணக்காரனாக இருக்கணும்னு நினச்சா பணக்காரனுக்கும் ஒரு நாள் மரணம் வரும், ஏழைக்கும் ஒரு நாள் மரணம் வரும். யாருமே இந்த மரணத்தை மாத்திரம் ஒரு மணி நேரமோ இல்லை ஒரு நாளோ தள்ளி போட முடியாது. இதை மாத்திரம் நினைவில் வச்சு உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷமாக வாழ கற்றுக்கோங்க. நன்றி, வணக்கம்.